ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும், இந்த காணொலியை காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளாக ஜோதிடம் சார்ந்த பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் புலிப்பாணி 300 என்று நூலில் உள்ள பாடல்கள் சார்ந்த பதிவும் விளக்கமும் பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் கடந்த பதிவில் குளிகன் என்ற மாந்தின் என்ற நிலை சார்ந்த தகவலை பாடல்களாக கொடுத்தோம். அதில் நிறைய தகவல்கள், நடைமுறையில் பார்த்த தகவல்கள், அனுபவத்தில் பார்த்த தகவல்கள் இழையோடி இருந்தது. அடுத்து ஒவ்வொரு கிரகமும் எந்த பாவத்தில் நின்றால் யோகம், எந்த பாவத்தில் நின்றால் பாதகம் என்ற நிலை சார்ந்த பாடல் தகவல்களை தரும் பாடல்களாக அமைந்துள்ளது. வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம். முதலில் சூரியன். பாரப்பா 3, 6, 10, 1 பகருகின்ற 11 வெய்யோனிற்கில் சீரப்பா சீலனுட மனையில்தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும். வாரப்பா வாகனமும் ஞானம் புந்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூறப்பா புரிவனடா சொத்துருபங்கள் கொற்றவனே மூர்க்கன் என்று கூறுவீரே. ஆதித்யன் வெய்யோன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 அதாவது உபஜயஸ்தானங்களில் நின்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் பிரபலமான கௌரவமும் செல்வாக்கும் உள்ளவனாகவும் அதீத தைரியம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அதே சமயத்தில் அவன் மனையில் தெய்வங்கள் குடியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் செல்வங்கள், தனதானியம் அனைத்தும் சுலபமாக சேர சந்தோஷமாக வாழ்கிறார் என்பது காணப்படுகிறது. அப்படி இருந்த போதிலும் இந்த 3, 6, 10, 11 சூரியனுக்கு பிறந்தவர்கள் தந்தையோடு, தந்தை வழி உறவுகளோடு இசைந்து வாழ்க்கை நடத்துவது என்பது சாத்தியமில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இந்த 3, 6, 10, 11 இருப்பவர்களுக்கு குருவினுடைய பார்வையோ குருவினுடைய தொடர்போ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளியூரில், வெளிநாட்டில், தன்னுடைய தேசத்தை விட்டு, ஊரை விட்டு வெளியில் சென்றவர்கள் பிரபல மனிதர்களாக இருக்கிறார்கள். இது வெளி மாநிலத்தில் சென்று இருப்பவர்கள் நிறைய மனிதர்களுடைய ஜாதகத்தில் இந்த 3, 6, 10, 11 சூரியன் அமையப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பதையும், அந்த அரசியலில் தன்னிகரற்ற பெருமையையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெரும் மனிதர்களாக இருப்பதையும் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 41. கூரேணி ஈராறும் 2, 2 கொற்றவனே பாக்கியமும் 7 ஆரேணி ஆதித்தன் இருந்தாரானால் அப்பனே அங்கத்தில் கந்தலுண்டு சீரேணி சொற்பனமும் சிறங்கு கண்ணோய் சிவசிவா சிந்தித்ததெல்லாம் கூரேணி போகருட கடாட்சத்தாலே கொலை ஈனர் பகையதுவும் வருகுஞ்சொல்லே என்று பாடலில் கூறியுள்ளார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்திலேயும் 5ஆம் இடத்திலேயும் குளிகன் நிற்க பிறந்தவர்கள் துஷ்டர்களாக இருக்கிறதை காண முடிகிறது. அதே சமயத்தில் சிறங்கு கண்ணோய் இருப்பவர்களாகவும் காண முடிகிறது. இப்படி இருப்பவர்களுக்கு உடல் முழுவதும் தோல் நோய் இருப்பதை ஒரு ஜாதகத்தில் நான் கவனித்திருக்கிறேன். அதே சமயத்தில் இவர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யும் ஈனர்களினுடைய தொடர்பு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையிலேயே வாழ்ந்து முடித்த ஒருவர்கள் ஜாதகத்தில் இந்த 2, 3, 4, 7, 5 குளிகன் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே. அடுத்து பாடல் எண் 42. சந்திரன் என்ற நிலை
கேளப்பா கலையனோட பெருமை சொல்வேன். கணமுள்ள தனலாபம் கேந்திர கோணம் ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் அங்காடி அப்பனே கிட்டுமடா கரவையுள்ளேன் சூழப்பா சுகமுண்டு ஜென்மனுக்கு சுயதேச பரதேச அரசர் நேசம் கோளப்பா கொடியோர்கள் கோர்ந்து நிற்க கொற்றவனே களை கண்டு கூர்ந்து செப்பே என்று பாடலை முடித்துள்ளார். பொதுவாகவே சந்திரன் என்பது முழு சுபக்கிரகம். இந்த சந்திரன் 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேயக்கூடிய ஒரு அற்புதமான ஒளிக்கிரகம். இந்த சந்திரன் 1, 4, 7, 10 இருக்க பிறந்தவர்கள் அல்லது 1, 5, 9 இருக்க பிறந்தவர்கள் மிக மிக சிறந்த யோகங்களை பெறுகிறார்கள் என்பது பாடல் கூறுகிறது. அது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. இதில் 1, 4, 7, 10 உள்ளவர்கள் தான் நின்ற ஸ்தானத்திற்கு 1, 4, 7, 10 தொடர்பு இருந்து அமையப்பெற்றவர்கள் ஜாதகம் திருப்திகரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த 1, 4, 7, 10 சந்திரன் இருந்தாலுமே கூட அந்த சந்திரனுக்கு லக்னாதிபதி 6, 8, 12 மறையாமல் இருந்தால் சொந்த ஊரில் அந்த புகழும் செல்வாக்கும் பெறுகிறார்கள். அல்லது வெளியூரில் மறைந்து இருக்கும் பட்சத்தில் வெளியூரில் நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார்கள். 1, 5, 9 சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் சாலச்சிறந்த யோகத்தை அடைகிறார்கள் என்பது பாடலிலும் சொல்லப்பட்டது, நடைமுறையிலும் ஒத்துப்போகிறது. இதில் லக்னாதிபதி 5க்குரியவன் 7க்குரியவனுடைய தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார்கள். அந்திம காலத்தில் அற்புதமான கௌரவத்தை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 43. சூடப்பா சந்திரனார் 3, 5 சுத்த இந்து 11 தனித்து நிற்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமோடு வைத்தியம் செய்வான் கூடப்பா குடும்பமது விருத்தியாகும் குவளையத்தின் எதிரிக்கு மார்பிலானி வீடப்பா போகருட கடாட்சத்தாளே விதியறிந்து புவியோர்க்கு விளம்புவாயேல். இந்த பாடலில் 3, 7, 5, 11ஆம் இடங்களில் குரு தனித்திருக்க இவர்கள் மந்திர தந்திர மாயாஜாலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது பாடலிலும் கூறப்பட்டுள்ளது, நடைமுறையிலேயும் காண முடிகிறது. இந்த 3, 7, 5, 11 இருக்க பிறந்தவர்கள் அந்த காலத்தில் சித்தர்களாகவும் கிட்டத்தட்ட நம்மோடு வாழ்ந்து முடித்த நிறைய மனிதர்கள் ஆடு மாடு மனிதர்களுக்கு நாட்டு வைத்தியம் செய்பவர்களாகவும் பாடம் போடுபவர்களாகவும் குறி சொல்லுபவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதே நிலையை இந்த பாடலிலும் கூறப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் வாத விவாதங்களில் கலந்து சுலபமாக வெற்றி பெறும் யோக நிலையை தருகிறார்கள். இது இல்லாமல் கவிதை பாட்டு கதைகளை எழுதுபவர்கள் இவர்கள் நிறைய பேர்களுக்கு இந்த உபஜயஸ்தானத்திலேயும் பஞ்சமஸ்தானத்திலேயும் லாபஸ்தானத்திலேயும் சந்திரன் அமர்ந்து நிற்கும் நிலையில் பிறந்தவர்கள் நல்ல யோகத்தை காண்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து செவ்வாய் நின்ற நிலை. கேளப்பா செவ்வாயும் 1, 10 கணமுள்ள தனலாபம் 6 நிற்க ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் செம்பொன் அப்பனே கிட்டுமடா தொழிலும் உள்ளோன் கோளப்பா குடித்தலைவன் சத்துருபங்கர் கொற்றவனே வகையாக பார்த்து சொல்லே என்று பாடலில் கூறியுள்ளார். இதில் 1, 10, 2, 11, 6 என்று கூறியுள்ளார். இந்த 1, 10, 2, 11, 6 அமைப்பில் பிறந்தவர்கள் யோகத்தில் இருந்தாலுமே கூட லக்னத்தில் சந்திரன் இருப்பது அவ்வளவு சிறப்பாக தென்படவில்லை. காரணம் என்னவென்றால் இவர்கள் நிலையற்ற தன்மையுள்ள மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், தைரியம் குறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அழகாகவும் மற்றவர்கள் ரசிக்கும் தன்மையுடைய முகத்தை பெற்றவர்களாகவும் உருவ அமைப்பை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். 10 இருப்பவர்கள் மிக சாலச்சிறந்த மனிதர்களாக தொழிலையும் சரி வெளிவட்டார பழக்க வழக்கத்திலேயும் சரி அற்புதமாக இருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் ஓரளவு தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 11 6ஆம் இடத்தில் இருப்பவர்கள்
எதிரிக்கு பிடித்தவர்களாகவும் செல்வாக்கு உள்ளவர்களாகவும் தனதானியம் உள்ளவர்களாகவும் தெய்வத்தினுடைய தொடர்பு உள்ளவர்களாகவும், அதாவது தெய்வம் குடியிருக்கும் வாய்ப்புகளை அள்ளித்தரும் யோகமாக அமைகிறது. இந்த 6-11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு வீட்டில் உள்ள தெய்வங்கள் குறி சொல்லுவது போல் சில சகுனங்கள் அவர்களுக்கு கண்ணுக்கு தென்படுகிறது. ஆடு, மாடு, நாய், கோழி இவை அனைத்தையும் அல்லது அனைத்தும் சில நேரங்களில் சில விதத்தில் இவர்களுக்கு நல்லதொரு தகவல்களை சொல்லுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 45. சொல்லப்பா 6-8-12 சுக சப்தம கேந்திரமும் பாக்கியமும் 2 அல்லப்பா அத்தளத்தில் ஆறல் நிற்க அப்பனே சுகம் பொருளும் நிலமும் நஷ்டம் கொல்லப்பா குடும்பம் அது சிதறி போகும் கொற்றவனே குருவுக்கு தோஷம் உண்டாம் வல்லப்பா போகருட கடாட்சத்தாளே வளமாக புலிப்பாணி வசனித்தேனே என்று கூறியுள்ளார். செவ்வாய் பௌமன் என்று கூறப்படுபவன் இவன் 6, 8, 12, 3, 7, 10, 9 நிற்க தந்தை வழி தாத்தா சொத்து, தந்தை வழி தாத்தா சம்பாதித்த அசையும் சொத்து, அசையாத சொத்து இவை அனைத்தையும் இழப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. குடும்பம் சிதறிப்போகிறது. அதே சமயத்தில் பலமான நோய்கள் உள்ளவராக வாழ்ந்து முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடனும் நோயும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் ஒரு வகையில் இவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நல்லவர்களாக வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து குருவின் நிலைமை. குரு லக்னத்துக்கு எந்த பாவத்தில் அமைவது சிறப்பு என்பது சார்ந்த தகவல்களை இந்த பாடல் தருகிறது. பாரப்பா பரமகுரு 4, 7, 10 பகருகின்ற கோணமுடன் தனமும் லாபம் சீரப்பா ஜன்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமால் தேவியுமோ பதியில் நிற்பாள் கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவலயத்தில் வெகுபேரை ஆதரிப்பான் ஆரப்பா 6-8-12 அறைகின்றேன் அதன் பலனை அன்பாய் கேளே என்று பாடலில் கூறி முடித்துள்ளார். பரமகுரு என்று சொல்லக்கூடிய சுபகுரு 1, 4, 7, 10 நிற்க அல்லது 1, 5, 9 நிற்க, அடுத்து 2, 11 நிற்க சிறப்பு என்று கூறியுள்ளார் இந்த பாடலில். இந்த பாடலில் 1, 5, 9 நிற்க சிறப்பு என்று சொல்லப்படுவது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. 2, 11 குரு இருப்பது நடைமுறையில் சுப யோகங்களை தருகிறது, செல்வங்களை தருகிறது, செல்வாக்கை தருகிறது, நிலம், பொருள், கால்நடைகள், சொந்த பந்தங்கள் அனைத்தையும் தருகிறது. ஆனால் இந்த 1, 4, 7, 10 அல்லது 4, 7, 10 குரு நிற்க பலமான அவமானங்களோடு கூடிய சொத்தையும் செல்வாக்கையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக 4, 7, 10ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது அவ்வளவு சிலேக்கியமாக தெரியவில்லை. 2, 11 இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அரசாங்க பணியில் இருந்தாலும் இவர்கள் எண்ணற்ற மனிதர்களுக்கு வரவு செலவு பணம் சார்ந்த தகவலை எதிர்பார்க்காமல் சில நன்மைகளை செய்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக குரு என்பவர் 2, 11 மற்றும் திரிகோணங்களில் இருப்பதே சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது. நடைமுறையில் அதுவும் ஒத்துப்போகிறது. ஆனால் 4, 7, 10 நிற்பது குடும்ப வாழ்க்கைக்கு அவ்வளவு உகந்ததாகவோ அல்லது வாழ்க்கை துணைக்கு அவ்வளவு உகந்ததாகவோ அல்லது குழந்தைகளினுடைய உறவுகளுக்கு அவ்வளவு உகந்ததாகவோ காண முடிவதில்லை என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மாள் மருகன் யானை சிரம் பதம் காப்பதாமே.